அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜிகஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, திருமண உறவுல ஒரு நபர்களை அதிகமாக காயப்படுத்தக்கூடிய, அசைத்து பார்க்கக்கூடிய கிரக சேர்க்கையில முக்கியமான கிரக சேர்க்கைன்னு எடுத்தோம்னா இரண்டு கிரக சேர்க்கை. முதல் கிரக சேர்க்கை செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது. ரெண்டாவது சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது. இதனாலதான் திருமண உறவை அசைத்து பார்க்கக்கூடியது அல்லது வாழ்வியல் ஆதாரங்களை அசைத்து பார்க்கக்கூடிய கிரக சேர்க்கை. அந்த 4 கிரக சேர்க்கையில முக்கியமானதான் பார்க்க போறது சுக்கிரன் ராகு கிரக சேர்க்கையை பத்தி நீங்க பார்க்க போறோம். இந்த சுக்கிரன் ராகு கிரக சேர்க்கையை 2 விதமா பிரிச்சுக்கிறோம். முதல்ல பொருளாதாரத்துக்குன்னு பிரிச்சுக்கலாம். ஒரு இயல்பா போயிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கையில பொருளாதாரத்துடைய பேராசையை அவருக்கு தூண்டி, பெருசா சம்பாதிக்கணுங்கிற ஆசையை தூண்டி, அதன் மூலியமா அவருக்கு அதிகப்படியான காயங்களையும் வருத்தங்களையும் பொருளாதார நஷ்டங்களையும் தரக்கூடியதுல முதன்மை வகிப்பது சுக்கிரன் ராகு. நல்ல வீடு கட்டிடணும், நல்ல கார் வாங்கிடணும், நல்ல சொத்து சேர்த்துடணும்னு வீடு, சொத்து, காசு, பணம், நகை இப்படி ஏதேனும் ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டு அதன் மூலியமாக ஜாதகரை அதாள பாதாளத்துக்கு கொண்டு போகக்கூடிய முக்கியமான கிரக சேர்க்கையில முக்கியமானது சுக்கிரன் ராகு. இவங்க ஷேர் மார்க்கெட்டு, சீட்டாட்டம், ரேஸ் இந்த மாதிரிலாம் போனாங்கன்னா முழு சொத்தையும் இழந்துட்டு திரும்பி வெறும் ஆளா வெளியே வர்றதை நம்ம கண்கூட பார்க்க முடியுது. ஒரு சமயத்துல இவங்களுக்கு தெய்வம், கோவில் எல்லாமே வெறுத்து போயிடும். அந்த அளவுக்கு அந்த பொருளாதாரம் உங்களை ரொம்ப கடுமையா காயப்படுத்திடுது. அப்ப இதுல இந்த கிரகச்சேர்க்கையில முக்கியமானது முதல்ல சுக்கிரன் ஒரு பொருளாதார கிரகங்கிறனால பொருளாதாரத்தை பாதிக்குது. களத்திரக்கார கிரகன் அப்படிங்கிறனால திருமண வாழ்க்கையை பாதிக்கிறதுலயும் முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு பெண்ணுக்கு சுக்கிரன்றாக இருக்கிறத விட ஆணுக்கு சுக்கிரன்றாக இருக்கிறது கடுமையான பாதிப்பை கொடுக்குது. அதன் மூலியமா அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய திருமண வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறோட பாக்கியம் அவங்களுக்கு பெரும்பாலும் இருக்கிறது இல்லை. ஒண்ணு, இதை விட நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நம்பி போன வாழ்க்கையும் தோத்து போறதுக்கான வாழ்க்கையில நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டுல வாழணும், வெளியூர்ல இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியில போய் அந்த ஆடம்பர வாழ்க்கைக்காக பாதிக்கப்பட்டவங்களோட ஜாதகத்துல நிறைய வலுவா இருக்கு. திருமண வாழ்க்கையில பாதிக்கப்பட்ட ஜாதகத்துல 95% சுக்கிரன் ராகு கிரக சேர்க்கை இருக்கிறது. ஆணுக்குன்னா 95%, பெண்ணுக்குன்னா 90% பாதிப்பு இருக்கு. இவங்க எல்லாத்துக்குமே பிரம்மாண்டமான அறிவு இருக்கு. அந்த பிரம்மாண்டமான அறிவை இப்படி நடந்திருக்கலாம், அப்படி போயிருக்கலாம், உங்க ஆசை அவங்கள அலக்களிக்கிறதுனால ரொம்ப கீழ் நோக்கி வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிரகச்சேர்க்கை இருக்கவங்களுக்கு ஏதாவது எச்சரிக்கை பண்ணணும் அப்படின்னா பொருளாதார விஷயத்திலையும், சொத்து சேர்க்கறதுலையும், திருமண உறவை பாதுகாக்கிறதுலையும் கூடுதல் கவனம் எடுத்தாங்கன்னா இந்த கிரகச்சேர்க்கை மகாராஜா மாதிரியோ மகாராணி மாதிரியோ அருமையா பார்த்துக்கிறோங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. இது விதி நம்பர் 1. விதி நம்பர் 2, இவங்களுக்கு திடீர்னு பணக்காரனாகுங்கிற ஆசை கண்ணுக்கு தெரியாத கற்பனை விஷயங்கள்ல, உதாரணமா இருடியை தயாரிக்க போறேன், அந்த இடத்துல பணம் வருது, இன்னொரு ஒரு ஒரு சதுரங்க வேட்டை மாதிரி ஒரு மாயையில சிக்கி அதுக்கும் நிறைய அலைஞ்சு பணத்தை கொடுத்துட்றாங்க. அப்ப ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே சுக்குண்டா கிரகச்சேரி இருக்குன்னா இந்த விதிகளை பூரா அப்படியே ஒப்பிச்சிடலாம். இது எப்ப வேலை செய்யும் அப்படின்னு எடுத்து வரும்போது, இதே சுக்கிரன் கிரக சேர்க்கையில கோச்சாரத்தில் ஏற்படும் பொழுது, அல்லது பிறந்த கால சுக்கிரன் மீது ராகு வரும்போதோ, அல்லது பிறந்த கால ராகு மீது சுக்கிரன் போகக்கூடிய அந்த ஒரு மாசமோ அந்த பாதிப்பு அப்ப வெளிப்படும். அதுக்கு அடுத்து ராகு திசையில சுக்கிர புத்தி, சுக்கிர திசையில ராகு புத்தி வந்தனாலும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே அவர் நடைமுறைக்கு வந்து அவர் பயமுறுத்திட்டு போகும். எந்த லக்னமா இருந்தாலும் இது நடக்கும். இந்த லக்கணத்துக்கு ஒரு யோகாதிபதி, இந்த லக்கணத்துக்கு ஒரு மாளவிய யோகத்தர போறாரு, அதெல்லாம் கதையே இல்லை. எதுவா இருந்தாலும் நடக்கும். நடக்கக்கூடிய அளவு தான் மாறி நடக்கும். அந்த அளவு மாறுறதுனால அந்த பலனுடைய சக்தி முன்ன பின்ன இருக்கலாம், ஆனா பலன் நடக்காம போகாது. இதனுடைய ஸ்டாம்ப்ல முக்கியமான ஸ்டாம்பா வச்சுக்கலாம். ஸோ இந்த பலன் நடக்க இருக்குது அப்படின்னா இதை தடுக்கிறதுக்கான வழிகள் முதலே சொன்ன மாதிரி பேராசை இருக்கக்கூடாது, தெய்வத்தின் மீது பெரும் பற்று இருக்கணும், இருக்கிறத கொண்டு வாழ்ந்துக்கிட்டா போதுங்கிற தன்மை இருக்கணும். இந்த 3 பழக்கத்திலே கொண்டு வந்துட்டோம்னா அவங்கள அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.
இதை விட வேலை மீது கவனம் செலுத்தின 90% பேருக்குமே சுக்கிரனா கிரக சேர்க்கை இருக்கிற போது வேலை வேலை வேலைன்னு வேலையிலேயே கவனம் செலுத்துறவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை பெருசா பாதிக்கல. அப்ப இந்த சுக்கிரனா கிரக சேர்க்கை இருக்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கூடுதல் அட்வைஸ் என்ன, ஏதேனும் ஒரு வேலையை விரும்பி செய்யுங்க. அந்த வேலையை விரும்பி எடுங்க. சார் வேலையே கிடைக்கல, ஒரு டியூஷன் கூட எடுக்கலாம். இல்ல ஒரு சின்ன சின்ன கம்பெனிக்கு ஆடிட்டிங் மாதிரி போய்க்கலாம். ஏதேனும் ஒரு வேலையில முழு கவனம் செலுத்தும் போது இந்த கிரக சேர்க்கை தனி மனிதனுடைய வாழ்க்கையை பெருசா பாதிக்கிறது இல்லைங்கிறது உத்தரவாதமா சொல்ல முடியும். இதுக்கு ஏதாவது வழிபாடு சொல்லணும்னா ரங்கநாதருடைய வழிபாடு சால சிறந்தது. பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப சால சிறந்தது. காமாட்சி அம்மனுடைய வழிபாடு ரொம்ப சால சிறந்தது. இந்த பெருமாள், ஸ்ரீரங்க பெருமாள், காமாட்சி அம்மன், விநாயகர் இந்த 4 விட வழிபாட்டினால சுக்கிரன் கிரக சேர்க்கையுடைய தாக்கத்தை ஒரு 90% குறைத்து கொள்ள முடியும். நம்முடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ஜாதகம் நம்மளை இயக்கிக்கிட்டு தான் இருக்கும். அதுல இருந்து ஒரு தற்பாதுகாப்பு பண்றதுக்கு இந்த பக்தி மார்க்கம் நமக்கு ஒரு பெரிய உதவி செய்து தொடர்ந்து செய்யலாம். நம்ம ஜிகாஸ்டோ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிற ஜோதிடத்தை அடிப்படை உயர்வு 2 பிரிவா பிரிக்கலாம். அப்ப அந்த அடிப்படை எல்லாத்துக்கும் போய் சேர்ற மாதிரி மிக எளிமையான முறையில வடிவமைக்கப்பட்டு தொடர்ந்து வகுப்புகள் நடந்துட்டு வருது. அது வரப்போற மார்ச் மாசம் 1ஆம் தேதி மாலை ஆன்லைன் வகுப்பு நடக்க காத்திருக்குது. படிக்கணும் விருப்பம் இருக்குங்க இந்த வகுப்புல சேர்ந்துக்கலாம். ஜோதிடம் படிப்பதற்கு முன் படித்ததற்கு பின் உங்களுடைய மனநிலை, உங்களுடைய நடைமுறை பழக்க வழக்கங்கள் கண்டிப்பா மாறுங்கிறது உத்தரவாதம். அதை செய்து பார்க்கலாம். ஏற்கனவே நான் ஜோதிடராக இருக்கேன் சார், எனக்கும் பயிற்சி வேணுங்கிறவங்க ஜோதிடத்துடைய சிறப்பு வகுப்புகளாக இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து பிப்ரவரி 12ஆம் தேதியிலிருந்து மாலையில உங்களுக்கு திருமண பொருத்த வகுப்புகள் நடக்க காத்திருக்குது. அதுக்கும் ஏதாவது பயிற்சி கலந்துக்கணும்னா கீழே நம்பரை தொடர்பு கொண்டு உங்க பேரை பதிவு செய்து கொள்ளலாம். ஒரு சிறப்பான வாழ்க்கை முறையை நோக்கி உங்களால் பயணிக்கிறதுக்கு நான் முழு ஒத்துழைப்பு தர்றதுக்கான வாய்ப்புகள். நடத்தக்கூடிய வகுப்புகள் அனைத்துமே அனுபவம் முழுக்க ஒரு பதிவு செய்யப்பட்டு ஒன்றுக்கு பல முறை அதை ஒப்பீடு செய்து அதன் அடிப்பில் இருக்கிற பலனை மட்டும்தான் வகுப்பா நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு முத்தாய்ப்பான பலன்கள் இருக்க மாதிரியான வகுப்பு தான் இருக்கும். படிக்கணும் விருப்பம் இருக்கும்போது தாராளம் படிச்சுக்கலாம். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமிடம் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசிரியர்.